சபை என்கிற நன்மையான குடும்பமே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைனில் பார்க்கிற சகோதர சகோதரிகளை குடும்பங்களை தேவன் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கும் மன்னாவை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி, தேவனே என்னோடு கூட நீர் பேசும், பரிசுத்த ஆவியானவரை என்னோடு கூட நீர் பேசும். எல்லாம் இருதயத்தில் கை வைத்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு என்னோடு பேசுங்கப்பா. என்னுடைய சிந்தனை நீர் பேசுவதை அறிந்து கொள்ளட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் பேசுவதே என்னுடைய காதுகள் கேட்கட்டும், என் உள்ளம் அவைகளை மட்டும் தியானிக்கட்டும். மற்ற வீண் சிந்தைகளை எடுத்து போடும், வீண் எண்ணங்களை எடுத்து போடும். என் சிந்தனை திசை திரும்பாதபடி அவை உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாய் ஒருமுகப்படுத்தும். ஆஸ்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 128 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம். சங்கீதம் 128 5 6. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாம். ஹல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்தை மூடி வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கில வேதாகமத்தில் வேதம் விதமாய் சொல்லுகிறது, the Lord shall bless thee out of Zion. பாருங்க, கர்த்தர் சீயோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு கொடுக்க போகிற நன்மைகள், அவை பரத்திலிருந்து வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய அலைச்சல்கள், உங்களுடைய வேதனை, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், எல்லா காரியங்களிலும் என் தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் தேவன், அவர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் சித்தமாய் இருக்கிறபடியினால், அவர் சித்தமாய் இருக்கிறபடியினால் அவருடைய ஆசீர்வாதங்கள் சீயோனில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஆராதனையிலே கடந்து வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ஏய், சீயோனில் இருந்து உனக்காக ஆசீர்வாதம் வரப்போகிறதாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சீயோனின் ஆசீர்வாதம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை அது ஏற்படுத்தும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவன் தங்கி இருக்கிற அந்த பரலோகத்தின் ஸ்தலம், அங்கே இருக்கிற மகிமைகள், அவைகள் கணக்கில்லாதவைகள். எனக்கு அன்பானவர்களே, அந்த மகிமைக்கு ஒப்பானது ஒன்றும் இல்லை. அவருடைய பிரசன்னத்தின் மூலமாய் அந்த ஒவ்வொரு காரியங்களும் பரலோக ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா. ஆனால் என்னதான் அந்த மகிமை பரலோகத்தை நிரப்பி இருந்தாலும் கூட தேவனுக்கு ஒரு ஆத்ம திருப்தி அவைகளிலே இருக்காது. காரணம் என்னவென்றால், இந்த பூமியிலே அவரையே நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த மகிமை வரும் பொழுது, அந்த மாற்றம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது, நம்மை விட அதிகமாய் சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல தெய்வந்தான் சபை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், அவருடைய இடத்திலிருந்து, அவருடைய ராஜ்யத்திலிருந்து, அவர் இருக்கிற ஸ்தலங்களிலிருந்து
கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்குள், வீட்டுக்குள், நம்முடைய கையின் பிரயாசத்திற்குள், குடும்பத்திற்குள், எதிர்காலத்திற்குள் அவை இறங்க போகிறது. அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் இருந்து அவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் தேடி வரப்போகிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மையாய் நடக்கவும் போகிறது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அந்த சீயோனின் ஆசீர்வாதம் உண்மையாகவே நம்மளை மேன்மைப்படுத்தும். அந்த சீயோனின் ஆசீர்வாதம் உண்மையாகவே நம்மளை கனப்படுத்தும். அந்த சீயோனின் ஆசீர்வாதம் அது உண்மையாகவே அவருடைய மகிமையினால் நம்மளுடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கையை அவை நிரப்பும். அந்த சீயோனின் ஆசீர்வாதம் விசேஷித்த வண்ணமாக என்ன செய்யும் என்றால், நம்மை மிகச் சிறப்பாக அந்த மகிமை நம்மை பாதுகாக்கிற ஒன்று. எனக்கு அன்பானவர்களே, நம்மை மிகச் சிறப்பான விதத்திலே அந்த பிரசன்னம் நம்மளை பாதுகாக்கிற ஒன்று. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அந்த சீயோனின் ஆசீர்வாதம் அது கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றால், அந்த சீயோனின் ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேருக்கு தேவன் அவருடைய கரத்தினால் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சமுதாயத்தில் ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற சில மக்கள் அவனுடைய கடின உழைப்பால் அவனுடைய வாழ்க்கை உயரலாம். அவனுடைய கடின உழைப்பினால் அவங்க ஐஸ்வர்யம் சம்பாதிக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், உலகத்தில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் அந்த ஸ்தானத்திற்குள் வரும் பொழுது அவங்க அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று பிரயாசப்பட்ட தகப்பனோ தாயோ இல்லை ஒரு நண்பனோ அவங்க அந்த உயர்விலே அவர்கள் இல்லாத பொழுது, அந்த உயர்விலே வந்த பிறகு அந்த ஆத்துமா, அச்சோ நான் அவங்கள மிஸ் பண்ணுறேனே, என்னுடைய தாய் இந்த நிலைக்கு நான் வரணும் என்பதை பார்த்தாலே அவள் இன்றைக்கு இருந்திருந்தால் அவளுடைய கரத்தினாலே என்னை ஆசீர்வதிச்சிருப்பாளே, என்னுடைய தகப்பன் இந்த அளவுக்கு நான் வரணும் என்று விரும்பினது அவர், ஆனால் இன்றைக்கு அவர் இருந்திருந்தார் அவருடைய 2 கரத்தையும் என் தலையின் மேல் வைத்து வாழ்த்தி இருப்பாரே, ஆசீர்வதிச்சிருப்பாரேன்னு சொல்லி உலகத்தில் ஜெயித்தவர்கள் நினைப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நம்மை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு அந்த 2 கரமும் நம் தலையின் மேல் வரும். ஆமென். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அவர்கிட்ட வெறுமை கிடையாது. அவர் உங்களை பகைக்கிறவர் கிடையாது. அவர் உங்களை 24 மணி நேரம் திட்டிக் கொண்டு இருக்கிறவர் அல்ல. நாம் சரியாய் செய்யாத போது அவர் நம்மை உடைப்பார். அதே சமயம் அவர் நம்மளை உருவாக்குவார். ஆமென். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை கால்களை உடைப்பானாம். ஆனால் அதற்கு பின்பதாக அது வலி தாங்க முடியாமல், நான் தெரியாமல் திசை திரும்பி போயிட்டேன் மந்தையிலிருந்துன்னு அது கத்தும் பொழுது அந்த வார்த்தை அந்த மேய்ப்பனுக்கு கேட்டு உடைந்த கால்களை அவர் என்ன பண்ணுவாராம்? கட்டுவாராம். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் நம்மளை உடைப்பவர் மட்டுமல்ல, அவர் நம்மை உருவாக்குகிற ஒரு தேவன். அந்த தேவன் தம்முடைய 2 கரங்களையும் நம்மேல் வைத்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ மேலான காரியங்களை பெறுவாய் என்று வாழ்த்துகிற ஒரு நல்ல தகப்பனை நம் சபை தகப்பனாய் அவரை வைத்திருக்கிறோம். அவர் நல்ல தேவன். நான் சொல்கிறேன், கர்த்தர் சீயோனில் இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். சீயோனில் இருந்து வரும் ஆசீர்வாதம்
நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மகிமையிலே ஒரு மாற்றத்தை நாம் பார்ப்போம். அந்த மகிமை அது சாதாரண ஒரு மகிமையாக இல்லாமல் அது அதே விஷயந்தான், ஆனால் அதில் ஒரு வேற்றுமை, அதிலே இன்னும் ஒரு பெரும் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்கிறேன், ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் நம்முடைய வாழ்க்கை எல்லைகளுக்குள் இன்னைக்கு இறங்கும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள் அது இறங்கும். எனக்கு அன்பானவர்களே, அந்த இறங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை மாற்றிக்கொள்ள வேண்டும்? எதை பக்குவமாய் ஜாக்கிரதையாய் நாம் செய்ய வேண்டும் என்கிற இந்த செய்தி ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உண்டாக்கும். தயவு செய்து கவனமாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த செய்தியை கவனிக்கும்படியாய் நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, தோல்வி அடைந்தவனை வெற்றி அடைய செய்வதுதான் கிருபை. எனக்கு அன்பானவர்களே, தோல்வி அடைந்தவளை, தோற்று போனவளை, சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவளை, அவமானப்படுத்தப்பட்டவர்களை தேவனுடைய கிருபை தான் அவர்களை ஆசீர்வதிக்க வைக்க முடியும். அல்லேலூயா. உயர்விலே இருக்கிறவனை தேடி தேவன் போவது இல்லையாம். உயர்வையே பார்க்காதவனுடைய வாழ்க்கையிலே அந்த கிருபைகளை அவர் அள்ளி கொடுப்பாராம். உயரமான ஸ்தலங்களிலே பார்க்காதவன், ஏற முடியாதவன், அவனுக்கு பலன் இல்லை, ஞானம் இல்லை, அழகில்லை, ஐஸ்வர்யம் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவன் எல்லைகளுக்குள் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபை அப்படிப்பட்டவர்களுக்கு அள்ளி கொடுக்குமாம். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு வெறுமையாய் உங்கள் வாழ்க்கை, குடும்பம், உங்கள் எல்லைகளுக்குள் வெறுமை இருக்கலாம். நான் சொல்றேன், அளவில்லாத மகிமையின் கிருபை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள் இறங்கும். அந்த கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்க போகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஏனென்றால் தேவன் எனக்கு அவைகளைத்தான் காண்பித்தார், அவைகளை குறித்து தான் பேச சொன்னார். உங்களோடு கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய அளவில்லாத ஒரு பிரசன்னம் அதே இடத்துல, அதே குடும்பத்தில், அதே பிள்ளைகள் இடத்திலே அந்த தேவனுடைய மகிமை அவை இன்றைக்கு செயல்பட போகிறது. முன்னுக்கும் இனி வருகிற காரியத்திற்கும் மாற்றம் என்னவென்றால் ஒன்னே ஒன்றுதான், அவர்கள் மேல் சீயோனின் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு நிழலின் அடையாளம் அவைகள் மேல் காணப்பட போகிறது. தலையின் மேலே கையை வச்சு சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் இனி மேலானதை பார்க்க கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை குறித்து மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் என்னை சீயோனில் இருந்து என்னை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஓபேத்ஏதோமுடைய வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதித்ததை அவருடைய கண்ணு மட்டுமல்ல, அவருடைய சொந்த குடும்பமே ஏதோ ஒரு பெரிய பலம் இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் வந்திருக்குதே அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. ஓபேத்ஏதோம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடி போகலை. ஓபேத்ஏதோம் உடன்படிக்கை பெட்டி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணலை. அந்த மகிமை அது எப்படி இருக்கும்? அவர் நினைச்சார், ஓ தாவீது தேவனை எவ்வளவு அழகா துதிக்கிறார், எவ்வளவு அழகா சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்காக கொடுக்கிறார், எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தும், ஒரு ராஜாவாக இருந்தும் தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த மகிமைக்கு முன்பதாக அவர் அடக்கமாக இருக்கிறதுனால தானே நம்ம ராஜாவை உயர்த்திருக்கிறார்னு சொல்லி இந்த வேலைக்காரனாகிய ஓபேத்ஏதோம் அரண்மனையில் ஓரமாக இருந்த ஒரு மனுஷன் நினைத்தார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய நினைவுகளை தேவன் பார்த்தார். அவர் சுத்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அவருடைய மகிமை
இவங்க வாழ்க்கையில தான் வரணும் என்பது காரியம் அல்ல. யாவர் மேலும் அவர் விரும்புகிறது என்னவென்றால், என் பிரசன்னம், என் மகிமை, என் கிருபை, என் அளவில்லாத அந்த ஆசீர்வாதம் தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளாகவும் இந்த சமுதாயத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும், இவ்வளவுதான் உன் ஞானம், இதுதான் உன் வேலை, இதுதான் உன் சம்பளம்னு மற்றவர்களால் அற்பமாய் பார்க்கப்பட்ட யாவர் மேலும் அந்த பிரசன்னம் போக வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருந்ததினாலே அன்றைக்கு ஓபேத் ஏதோமுடைய வீட்டை தேடி அந்த மகிமை கடந்து வந்தது. அவங்களுடைய வீடு பார்த்தது. அந்த 3 மாதத்துக்குள் என்ன மாற்றம் என்றால், ஏதோ ஒரு பெரிய பலம் அந்த குடும்பத்தை சூழ்ந்ததை அந்த குடும்பத்தாரே பார்க்கும் பொழுது அவங்க வியந்து போனாங்க. இதுவரையும் நாம் அந்த தேவனை ஆராதித்தோம், ஆனால் இப்பொழுது நான் ஆராதிக்கும் பொழுது அவர் நம் எல்லைகளுக்குள் கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை என்னால் உணர முடிகிறதே என்று சொல்லி ஓபேத் ஏதோமும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்மையோடு அவரை துதித்தார்கள். கர்த்தரின் சியோனின் ஆசீர்வாதம் சாதாரண ஒரு மனுஷனை தேடி அன்றைக்கு கடந்து வரும் என்றால், இன்றைக்கு அதே நிலையிலே சாதாரணமாக இருக்கிற நம்மை தேடி அந்த மகிமை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரசன்னம் அது நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு நாம் தகுதி இல்லாதவங்க, அது நம்முடைய தொழிலுக்குள் வருவதற்கு நாம் தகுதி இல்லாதவங்க, அது நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் வருவதற்கு தகுதி இல்லாதவங்க, அது நம்மளுடைய கையின் பிரயாசத்திற்குள் வருவதற்கு தகுதி இல்லாதவர்கள் நாம். ஆனால் அந்த தகுதி என்ன தெரியுமா? அவர் நமக்கு கொடுத்த கிருபை. நான் சொல்கிறேங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம், சியோனின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நிச்சயமாய் கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா! கரம் உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதம் அது சியோனிலிருந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா! வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு தேவன் சியோனில் இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். பாருங்க, ஒரு ஸ்டேட்டஸ் மேலே சிலர் வளர்ந்துட்டாலே சாதாரணமாக இருக்கிறவங்கள பார்க்கறதே நிறுத்திப்பாங்க. அவனுடைய வீடு வாசல்கள், அவனுடைய தொழில், அவன் கையின் பிரயாசம் பெருகும் பொழுது சாதாரணமாக அவங்க இருந்த நிலையிலேயே இன்னைக்கு அவங்க உயர்த்தப்பட்ட பின்பு அதே தாழ்த்தப்பட்ட நிலையிலே வேறொருவர் வந்தால் அவங்கள கவனிக்கவே மாட்டாங்க. அவனுடைய உயர்ந்த உடனே அவங்க ஸ்டேட்டஸ் மாறிடும், கண் பார்வைகள் மாறிடும், பேச்சு மாறிடும், பாடி லாங்குவேஜ் மாறிடும், எல்லாம் மாறிடும், நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் சங்கீதக்காரர் சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவன் நம்மளை பார்க்கிறவர் அல்லையா, நம்மளை பார்த்து நம்மளை பரிதபித்து அவன் நிலைமையை அறிந்து அவள் துக்கத்தை அறிந்து சியோனில் இருந்து அதற்கு சொல்யூஷனை கொடுத்து அவனை உயர்த்த விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தை உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற கர்த்தருடைய கைகள் உங்களை ஆசீர்வதிக்கும். எனக்கு அன்பானவர்களே சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வாதம் என் குறைவை அது மாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் குறைவை அது மாற்றும். பாருங்க, ஒரு பெரிய தேவன் ஒரு சாதாரண மனுஷன் மோசேயோடு எப்படி பேசினார் தெரியுமா? மோசே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மோசே, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து நான் உன்னை அறிந்த தேவன். இந்த வார்த்தைக்கு பின்பதா எவ்வளவு ஆழமான பொருட்கள் இருக்கிறது தெரியுமா? மோசேயை பார்த்து கடவுள் சொன்னார், இயேசு சொன்னார், கர்த்தர் சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து உன்னை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. அப்போ மோசே ஐயா சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளுங்க.
நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் என்னைய பேர் சொல்லி அழைக்கிறீங்க. என் பிரச்சனை, என் வாழ்க்கையில் சந்திக்கிற தோல்வி, என் எதிர்காலத்தை குறித்து நான் கலங்கிறத பார்த்து நான் உன் கூட இருக்கேன், பேர் சொல்லி அழைத்த உன்னுடைய நினைவை அறிந்திருக்கிற நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்னை பார்க்கறதுனால சொல்கிறீங்க. ஆனால் நான் உங்களை பார்க்க முடியாது. ஆனாலும் உங்கள் மகிமையை எனக்கு காண்பித்தருளுங்க என்று சொல்லி அந்த மோசே தேவ மனுஷன் கேட்டபோது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையாய் இருப்பேன். நான் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி என்றால் 30 லட்சம் ஜனங்கள் மேல் வராத ஒரு கிருபை ஒரு தேவ மனுஷன் மேலே இருக்கு என்பதை கர்த்தர் அழகாய் மறைமுகமாய் தம்மை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். 30 லட்சம் பேரில் இல்லாத அந்த இரக்கம் இந்த தேவ மனுஷன் மேல் இருக்கிறது என்பதை தேவன் அந்த அன்பை பரிமாறிக்கொண்டார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன் கூட இருப்பேன். உன் நினைவுகளை நான் அறிந்த தேவன். உன்னையே நான் பேச சொல்லி அழைக்கும் போது நீ சந்திக்கிற பட்டயங்கள், சத்துருக்கள், குழிகள் அவைகளெல்லாம் நான் எண்ணாமல், அவைகளெல்லாம் நான் பார்க்காமல் இருப்பேனோ என்பதை தேவன் மறைமுகமாய் அல்ல, அப்படியே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி இந்த மோசேயிடம் பேசினார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேங்க, அளவில்லாத ஒரு மகிமை, அளவில்லாத அந்த கிருபை நானும் நீங்களும் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எஸ், ஐ எம் கோயிங் டு ரிசீவ் த பிளெஸிங்ஸ் ஃப்ரம் காட். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்முறை தவறவிட போகிறது கிடையாது. எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்கிறீங்க? கரம் உயர்த்தி ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் பேச்சினால என் ஆசீர்வாதம் மிஸ்ஸாக போச்சு, என் நடக்கையினால என் ஆசீர்வாதத்தின் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எத்தனையோ நாள் இழந்து போயிருக்கேன். எனக்கு கர்த்தர் வச்சிருந்த கனத்தை எத்தனையோ நாளாக நான் என்னுடைய மிஸ்டேக்னால, தப்புனால நான் இழந்து போயிருக்கேன். ஆனால் இம்முறை நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இழக்கவே மாட்டேன். ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாய்ப்பை நான் இழக்க போகிறது அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வாதம் பெறுவதற்கு இந்த ஆராதனையிலே நான் முழு தகுதியோடு காணப்படும் பொழுது எந்த சத்ரு என்னை அவைகளில் இருந்து இழுத்து போட முடியும்? தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வரும். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இத்தனை நாள் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இப்போது அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்குரிய அருகிலே, வாக்குகள் நிறைவேறக்கூடிய அந்த நாட்களின் அருகிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இவைகள் நிறைவேறி முடியும் பொழுது புதிய புதிய வாக்குகளை தேவன் அடுத்து நமக்கு தரப்போகிறார். நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த முறை நான் அவைகளை இழந்து போக போகிறதல்ல, நான் பெற்றுக்கொண்டு அவருக்காய் சாட்சியாய் எந்த காலங்களிலும் நிற்கும்படி அவருடைய ஆசீர்வாதம் இனி என்னை கடந்து போக போகிறதல்ல, அவர் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு நிற்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஆமேன். நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமாய் அல்ல, தேவனுடைய சியோனின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுனால உங்களால், உங்களுடைய கரத்தினால் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தர் அந்த நிலையில் உங்களை வைப்பார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையே வெறுமையாக இருக்கலாம். நான் இன்றைக்கு பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் பல பேருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீங்க. உங்கள் கைகள் தாராளமாய் ஏழைகளை போஷிக்கும். உங்கள் கரங்கள் தாராளமாய் கடவுளுக்காய் கொடுக்கும். உங்களை தேவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தருடைய சியோனின் ஆசீர்வாதம் இவைகளை செய்யும். எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதமான ஒரு நாட்கள். இதை நான் பார்ப்பேனா?
தேவனுடைய இந்த அளவில்லாத மகிமை கிருபை என் வாழ்க்கையில் வருமா, இதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்ட்டு ஜபத்தில் தேவ சமூகத்தில் சிலர் போராடி தாழ விழுந்து கிடக்கிறீங்க. அந்த மாதிரி அளவில்லா கிருபை என் வாழ்க்கையில் வருமா என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். அவருடைய சீயோனின் ஆசீர்வாதம் உங்களை அவை தேடி வருகிறது. என அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அவருடைய ஆச்சரியப்படுத்தும்படியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். அவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உன் பக்கத்தில் திரும்பி, உன் புத்திக்கு எட்டாததாக இருக்கும் அவர் கிருபை அவ்வளோ பெருசுமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஆசீர்வதிக்க நான் சொல்கிறேங்க, தேவன் சித்தமாக இருப்பதினால் அந்த ஆசீர்வாதங்கள் சியோனிலிருந்து தான் கடந்து வரப்போகிறது. அல்லேலூயா. பாருங்க, உங்களை தேவன் மற்ற ஜனங்களை விட்டு அவர் பிரித்து எடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். மற்றவர்கள் செய்கிறது நீங்கள் செய்யக்கூடாது. மற்றவங்க போகிற வழியில் நீங்கள் போகக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆல்ரெடி தேவனால் இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குரியவைகளால் நீங்கள் இல்லாதபடி உங்களை கர்த்தர் அந்த உலகத்தின் கூட்டத்தில் இருந்து தேவன் பிரித்து எடுத்து சுத்தம் பண்ணி பொறுமையாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை பிரித்து எடுத்தால் மட்டும்தான் மற்ற பெரும் சத்ருவாக இருக்கிற கூட்டம் ஆல்ரெடி பெற்றிருக்கிற அந்த சுதந்திரத்தை இந்த கூட்டத்திற்கு தேவன் தருவேன் என்பதுதான் இஸ்ரவேலருடைய வாக்குத்தத்தம். இன்றைக்கு தேவன் நம்மளை ஒரு பெரும் பாழும் கிணற்றிலிருந்து, பாதாளத்திலே விழுந்து போன நம்முடைய அத்தனை முன்னோர்களின் சந்ததியில் இருந்து கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார், பிரித்தெடுத்தார், சுத்தம் பண்ணினார். இன்னைக்கு நம்மளை அழகாய் பிரித்து வைத்திருக்கிற இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த சத்துருக்களுடைய அந்த தேசங்களை இந்த பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறது தான் வாக்கு தத்தம். அப்போ பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான இந்த பிரித்து எடுக்கப்பட்ட இந்த கூட்டத்துக்கு தருவேன் என்பது தான் தேவனுடைய வார்த்தையின் வாக்கு. அப்போ நிச்சயமா இந்த கூட்டத்தினால் அவைகளை தன் ஞானத்தினாலோ பலத்தினாலோ தன்னுடைய சுய புத்தியினாலேயோ பராக்கிரமத்தினாலோ அந்த வாக்கை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச கூட்டம் அதற்கு தேவன் அளவில்லாத கிருபையை அவைகளுக்கு தரும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் சாத்தியம் உண்டாகும். நிச்சயமாய் அவைகள் வாய்க்கும். ஏனென்றால் சியோனில் இருந்து வருகிற ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையின் நிலையை அது உயர்த்த போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? என்னுடைய உயர்வு அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய சியோனின் ஆசீர்வாதத்தினால் மட்டுமே அவை எனக்குள் உண்டாக போகிறதே தவிர என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டி கொள்ள ஒன்றுமே இல்லை என்று எத்தனை பேர் இப்பயே பெறுவதற்கு முன்பதாகவே தங்களை தாழ்த்தி கொள்ள விரும்புகிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, எதை குறித்தும் மேன்மை பாராட்ட எனக்கும் உனக்கும் அந்த தகுதியே இல்லை. அவர் கிருபை உன்னை வாழ வைக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, அவருடைய காருண்யம் பெரியது. அந்த காருண்யம்தான் நம்மளை பெரியவனாகவோ பெரியவளாகவோ மாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நான் சொல்கிறேங்க, பெரிய பெரிய மாற்றம், பெரிய பெரிய காரியங்கள் கர்த்தர் நம்முடைய வருகிற நாட்களிலே கட்டளையிட போகிறாருங்க.
பெரிய பெரிய மாற்றம், பெரிய பெரிய காரியங்கள் நம் எல்லைகளுக்குள்ளாக தேவன் கட்டளையிட போகிறார். அதுதான் சீயோனின் ஆசீர்வாதம் உண்டாக்கும். அவைகள் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் விசுவாசம் இருந்தா கூட போதும். உங்களுக்குள்ள மலை அளவுக்கு தோல்வி, மலை அளவுக்கு விசுவாசம் இல்லை, எஸ் உண்மை. ஆனா கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட அவைகளை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க என் தேவனால் கூடும். என் தேவனால் கூடும். பலத்தினாலும் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஒரே ஒருத்தருடைய ஆவியினாலே அவை ஆகும். என அன்பானவர்களே, அவருடைய கரம், அவருடைய மகிமை நம்மை சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்க போகிறது. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவன். அதை மாத்திரம் நாம் சரியாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் நிதானமாய் படி எடுத்து வைக்க வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் என்கிற ஒரு முடிவு, யோசிச்சோம் செய்வோம் என்கிற தீர்மானம் என்றைக்குமே நமக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கும். என அன்பானவர்களே, இருதயம் சொல்லும் செய், கூட இருக்கவங்க சொல்லுவாங்க பண்ணு. ஆனால் நான் சொல்றேன், நம்ம அவசரப்படும் பொழுது தேவன் வைத்திருக்கிற அந்த சீயோனின் ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடுகிற சூழல் சாத்தான் அழகாய் அமைத்து கொடுப்பான். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்திருக்கிற தீர்மானத்தை பார்த்து அப்பா சந்தோஷப்படுவாரா, இல்லை அப்பா இன்னும் இது திருந்தலையே, இப்படித்தான் இருக்க என்று சொல்லி வாக்குத்தத்தம் பெறுவதற்கு நாட்களை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவாரா என்கிற சிந்தனை தேவன் யோசிக்கிற அளவுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவருக்கு பயந்து ஒரு பாதைகளையும் எடுத்து வைங்க. ஏனென்றால் நாம் உற்சாகமாய் ஒரு படியை தாண்டாம ஒரே அடியாய் 4 படியில் கால வைத்தோம் என்றால் பலன் இல்லாமல் நாம் சறுக்கி விழும்பொழுது தேவ கிருபை பின்பாக இருந்து நம்மளை அப்படியே தாங்க முடியாத ஒரு சூழலில் சாத்தான் நம்மளை கொண்டு போய் வைத்து விடுவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு படியிலும் இன்னமும் நான் அதிகமாய் தேவனுக்கு பயப்பட போகிறேன், நான் பயந்து நடக்க போகிறேன், வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன், அவருக்கு நான் பயந்து நடக்க போகிறேன். ஏன்னா பயந்து நடந்தால் பாக்கியவான்னு கர்த்தர் சொல்லுவாராம், பாக்கியவதின்னு கர்த்தர் சொல்லுவாராம். அப்போ அவர் பாக்கியவான்னு சொன்னால் சங்கீதம் 128 எழுதப்பட்ட அந்த 6 ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில் வருமாம் என்று சொல்லி நீங்கள் ஜாக்கிரதையுடன் நடக்க வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சியோனிலிருந்து எந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மாம்ச வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது, இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தையோ குடும்பத்தையோ சமாதானத்தையோ தெம்பையோ பலத்தையோ ஆரோக்கியத்தையோ என்ன ஆசீர்வாதம் இந்த பூமியிலே வாழ நீங்கள் கர்த்தருடைய மகிமையை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதங்களை என் தேவன் உங்கள் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் சொல்கிறேன், உங்களுடைய கையின் பிரயாசமோ, ஒரு சரீர சுகம் என்கிற ஆசீர்வாதமோ, உங்கள் எல்லைகள் விரிவாக வேண்டும் என்று நீங்கள் கேட்கிற ஆசீர்வாதமோ, உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் நடக்க வேண்டும் என்கிற ஆசீர்வாதமோ, நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும், என்னுடைய சந்ததியில் ஒரு பெருக்கத்தை நான் பார்க்க வேண்டுமோ, என் பூரண ஆயுசு எனக்கு வரணும் சொல்லி என்னென்ன ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீங்கள் கேட்கிறீர்களோ என் கர்த்தர் அளவில்லாமல் உங்களுக்கு தருவார். தாராதனையா. காரணம் என்னவென்றால் அப்பா சித்தமாக இருக்கிறார். பிள்ளைகள் அதை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டு நல் மனசாட்சியோடு அவர்கள் நடக்கும் பொழுது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கேட்கிறதினால் சத்தியமாய் தேவன் அவைகளை தருவார். அந்த மகிமை நம்ம எல்லைக்குள் இறங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேங்க, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த 4 திசைகளையும் நோக்கி பார்க்காதீங்க. காரணம், தேவனுடைய சியோனின் ஆசீர்வாதம்
இந்த 4 திசைகளிலும் இருந்து சத்தியமாய் வராது. ஏனென்றால் அது பரலோகத்தின் ராஜ்யத்தில் இருந்து, சியோனில் இருந்து, தேவன் தங்கியிருக்கிற அந்த ஸ்தலத்தில் இருந்து, அவைகளில் இருந்துதான் அந்த சியோனின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். என அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், எந்த திசைகளையும் பார்க்காதீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் திரும்பி. உங்களை ஆசீர்வதிக்க ஒரே ஒரு திசை, அந்த திசை சியோனில் இருந்த அன்பானவர்களே, தேவனுடைய ஸ்தலத்தில் இருந்து கரெக்டாக வரும். அது வரும்போது சிறையிருப்பு ஆட்டோமேட்டிக்காக மாறும். அது வரும் பொழுது இத்தனை நாள் நாம் பட்ட துக்கத்திற்கு சரியானது கர்த்தர் ஈடு கட்டி எனக்கு தந்தாரேன்னு நாம் சொல்லுவோம். நான் சொல்கிறேன், சிறையிருப்பு அவருடைய சியோனின் ஆசீர்வாதத்தால் எனக்கும் உங்களுக்கும் பார்க்கிறவர்களுக்கும் வரப்போகிறது, மாறப்போகிறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? தலைக்கு மேல் பலமாய். நம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நமக்கே தெரியாமல் சத்துரு காத்து கொண்டு இருக்கிறான். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வேலைக்கு போகிறோம், வரோம், சர்ச்சுக்கு வரோம், வார்த்தை கேட்குறோம், கொஞ்சமாக ஜெபிக்கிறோம், போகிறோம், இவைகள் மட்டும்தான் ஒரு லைஃப் சைக்கிளாக நம்மளுக்கு தெரியும். இதில் ஏராளமான அசுத்த ஆவிகள் அந்த பெற்ற வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நீ இழக்க பண்ணுவதற்கு மற்ற தேவ சமூகத்துக்கு வராத அந்த 6 நாட்களை அவன் சரியாய் பயன்படுத்துவான். கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், நாம் அவனை பொறுத்த வரைக்கும் விழணும். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கொண்டே இருக்கணும். அதை பெறக்கூடாது. சுய மாம்சத்தை தூண்டிவிட்டு அந்த பாவத்தில் அவன் விழை வைத்து நம்மளை கரைப்படுத்தணும். இதுதான் சத்துருவனுடைய ஒரு திட்டம். நான் திரும்ப சொல்கிறேன், சுய மாம்சத்தை தூண்டிவிட்டு பாவக்கரையினால் அவன் சரீரம், அவன் ஆவி, அந்த ஆத்துமாவை அந்த பாவக்கரையினால் அவனை விழ வைத்து அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவள் வாழ வேண்டும் என்று சத்துருவானவன் ஜெபிக்கிற, உபவாசம் பண்ணுகிற, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளின் மேல்தான் அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் கண்ணோக்கி பார்ப்பான். அப்போ இந்த சுய மாம்சத்தை அடக்குவதற்கும் அந்த பாவத்தில் விழாமல் சுத்தமாய் தன்னை காத்து கொள்ளுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. எனக்கு அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்க, நீங்க வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. இங்க பாருங்க, ஆபிரகாம் என்கிற இந்த தேவ மனுஷன் ஒரு பட்டணத்துக்கு வரார். இந்த பட்டணத்தை குறித்து ஒரு கலக்கம், ஒரு பயம். காரணம் என்னன்னா, அந்த பட்டணத்தில் இருந்தவர்களுடைய சில பேச்சு ஆபிரகாம் ஐயாவுடைய காதுகளில் விழுது. நாம் கூட எது உண்மை, எது சரி, எது தவறுன்னு நம்ம பார்க்கிறத விட ஒரு சிலர் சொல்கிற காரியத்தை வைத்தே நம்ம கேட்டு என்ன பண்ணிப்போம், அதை அப்படியே நம்ம டிசைட் பண்ணிப்போம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆபிரகாம் ஒரு டெசிஷனுக்குள்ளே வரார். இந்த கேரார் என்கிற இந்த பட்டணத்துக்கு வரும் பொழுது தன் மனைவியை பார்த்து அவர் சொல்லுகிறார்,
சாராள் நம்ம கணவன் மனைவி, ஆனால் இந்த பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கணவன் மனைவி என்கிற உறவு இருப்பது மற்ற இந்த பட்டணத்தாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி, யாராவது கேட்டா நான் உன் சகோதரன் நீ சொல்லு, என்னைய யாராவது கேட்டா நீ எனக்கு சகோதரின்னு நான் சொல்கிறேன் என்று சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டான். இப்போ அந்த கேராரின் ராஜாவின் பெயர் அபிமெலேக். அவன் பார்க்கிறான், இந்த சாராள் அழகா இருக்கிறார், ஓ சகோதரன்னு கூப்பிடுறாப்புல, திருமணம் ஆகலை போலன்னு சொல்லி இந்த அபிமெலேக்கு இந்த சாராளை கூடாரத்துக்குள்ள நீ இருக்கக்கூடாதுமா, நீ அரண்மனைக்கு வா என்று சொல்லி அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுறாப்புல. பாருங்க, அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் இவளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த அபிமெலேக்குக்கு ஒரு எண்ணம். பார்க்க இவ்வளவு அழகா ரூபவதியா இருக்கிறாங்களே, இவங்களை மேரேஜ் பண்ணிப்போம் என்று சொல்லி அரண்மனைக்குள்ளாய் கொண்டு போய் ஒரு திட்டத்தை அபிமெலேக்கு போட்டார். அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. இப்போ உண்மையா சொன்னா சொல்லலாமா, பயம் நடுக்கம், ஐயோ சாராள அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் அவருக்குள்ள ஒரு கலக்க நிலை உண்டாகிறது தன் மனைவியை குறித்து. இப்போ நைட்டு இந்த அபிமெலேக்கு போய் தூங்குறார். தூங்கும்போது கர்த்தர் இந்த அபிமெலேக்கோடு கூட சொப்பனத்தில் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், ஒரு வார்த்தையை சொன்னார், அபிமெலேக்கு நீ அழைத்து கொண்டு வந்த இந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்த அப்படின்ட்டார். ஏன்னா இந்த அபிமெலேக்கு தேவனுக்கு பயந்தவன். இன்னொன்று, தேவனுக்கும் இந்த அபிமெலேக்குக்கும் ஒரு நல்ல உறவு காணப்பட்டுச்சு. இப்போ இந்த அபிமெலேக்கை பார்த்து தேவன் சொன்னார், நீ அழைப்பித்து கொண்டு வந்த இந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்த அப்படின்னார். இப்போ சொல்றாரு, அவள் ஒருவனுடைய மனைவி, நீ கூட்டிட்டு வந்திருக்கிறது வேற ஒருத்தனுடைய மனைவிப்பா. இந்த வார்த்தையை சொல்லும்போது இந்த சொப்பனம் இன்னும் எந்திரிக்கல, அவர் சொப்பனத்திலேயே தேவன் பேசுறார் அப்படியே. இப்போ அபிமெலேக்கு அந்த சொப்பனத்திற்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு ரிப்ளை பண்றார். என்னன்னா, ஆண்டவரே நீங்க நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீங்களா? இல்லை ஆண்டவரே, நான் இவளை கேட்டேன், அவர் என் சகோதரன் இவ சொன்னான். நான் இவரை கேட்டேன், அவ ஏன் சகோதரின்னு அவர் சொன்னார். எனக்கு தெரியாது ஆண்டவரே, அவங்க இன்னொருத்தனுடைய புருஷன் எனக்கு தெரியாது ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சொன்னார். அபிமெலேக்கு ஒரு வார்த்தை, என் உத்தம இருதயத்தோடும் என் சுத்தமான கைகளோடும் கூட தான் நான் இதை செய்தேன். அவங்க இன்னொருத்தருடைய மனைவின்னு எனக்கு நிச்சயம் தெரிந்திருந்தாள் என் செய்ய மாட்டாண்டவரே. நான் உமக்கு முன்பாய் உத்தமமாய் வாழுகிற ஒரு மனுஷன் என்று அந்த அபிமெலேக்கு தன்னுடைய சொப்பனத்திலேயே கர்த்தருக்கு பதில் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நம்ம சொல்லிக்கலாம் நாம் உத்தமன் அப்படின்ட்டு, ஆனால் கர்த்தர் அதற்கு மறு உத்தரவு என்ன தந்தார் என்றால், உத்தம இருதயத்தோடு தான் நீ இதை செய்தன்னு எனக்கு தெரியும். நீ உண்மையான இருதயத்தை, உனக்கு இந்த காரியம் தெரிஞ்சிருந்தா நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு அபிமெலேக்கு எனக்கு தெரியும்பா. நீ தெரிஞ்சு செய்யல, பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, நீ பாவம் செய்யாதபடி, அதாவது ஆண்டவர் சொல்றார், இப்போ எனக்கு விரோதமாய் அபிமெலேக்கு நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை முன்னமே தடுத்தம்பான்னு கர்த்தர் சொன்னார். சொல்கிறேன், இந்த வார்த்தை நான் பல முறை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நீ எனக்கு முன்னாடி
பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன் அபிமெலேக்கு. அது பாவம்னு உனக்கு தெரியாது, ஆனா அந்த பாவத்துல நீ விழுந்தா சீயோனில் இருந்து அடுத்து உன் அரண்மனைக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வர காத்திருக்கு. அந்த சீயோனின் ஆசீர்வாதம் வருவதற்கு சாத்தான் உன்னை கரைப்படுத்துவான். எனவே நான் உன்னை தடுத்தேன் என்று சொல்லி தேவன் அன்றைக்கு பேசினார். பாருங்க, பில்லி கிரகாம் என்கிற ஒரு தெய்வ மனுஷன் அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்த லட்சக்கணக்காரர்களுடைய பேர் பாருங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இதுவரைக்கும் ஒரு எழுப்புதல் அப்படின்னா இந்த பில்லி கிரகாம் கூட்டத்திற்கு, ஐயா கூட்டத்திற்கு வந்த மாதிரி எந்த தேசத்திலையும் வரல. எந்த சுவிசேஷகரும் அந்த ஊழியத்தை செய்யலை. அவரால் அத்தனை லட்சம் பேர் ஒரு கூட்டத்திற்கு திரண்டு வந்தார்கள். ஆனால் அவர் அந்த லட்சங்களை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு நாள் அவருக்குள்ள சோர்வு வந்தது, வெறுமை வந்தது. இருதயத்தில் சாத்தான் ஒரு பெரிய பாரத்தை கொண்டு வந்து வைத்தான். அவர் நேராக போனார், ஒரு பப்பில் போய் இந்த தெய்வ மனுஷன் உக்காந்தார். உட்காந்துட்டு அங்கே ஒரு சிகரெட்டை வாங்கி தன்னுடைய கைகளில் அவர் வைத்து இதை புகைப்பிடிப்போம். அவ்வளவு மனக்குழப்பம். தன்னுடைய ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பு பாருங்க, அவர் எடுக்கும் பொழுது அவர் உக்காந்துருக்கிற பக்கத்தில் ஒரு கிளாஸ் விண்டோ, அதற்கு அப்புறமாக பிள்ளைங்க ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருந்தாங்க. இந்த தேவ மனுஷனை இவர் மாறுவதற்கு முன்பதாக இந்த சிகரெட்டை எடுத்து அடிக்க வாய்க்கு கொண்டு போகும்போது அங்கே கதவுகளை உடைத்து கொண்டு அந்த பந்து அந்த கையில் இருந்த சிகரெட்டை தட்டி விட்டது. இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது தற்செயலாய் நடக்கவில்லை. தேவன் என் பாவத்தை செய்யாதபடிக்கு தடுத்தார். அப்போ அதே ஃபுட்பால் கிரவுண்டில் போய் அந்த வாலிப பையன் 3 மணி நேரம் தன் பாவத்தை அறிக்கை செய்தார். 3 மணி நேரம் கதறி அழுதார், என்னை பயன்படுத்த, திரும்ப நான் இதை தொடமாட்டேன். என் பாவத்தை செய்யாதபடி தடுக்கிற ஒரு தேவன் இருந்தால் அந்த தேவனுக்காகவே என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ அதுக்கப்புறம் தேவன் அவரை பயன்படுத்தும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் அவர் செய்த ஊழியத்தை ஒருத்தராலையும் கிட்ட கூட போக முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யும் பொழுது தேவன் தடுக்கிற ஒரு தேவன். அப்படி தடுக்கலை அப்படின்னா நம்ம தவறான வழியில் நிற்கிறோம்னு அர்த்தம். நீங்கள் சரியான வழிக்குள்ளே வந்துருங்க. நான் சொல்கிறேன், அபிமெலேக்கை பார்த்து தேவன் சொன்னார், அபிமெலேக், நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நான் அதை தடுத்தேன். ஏன் தெரியுமா? அபிமெலேக்குக்காக சீயோனின் ஆசீர்வாதம் அடுத்து வர காத்திருந்தது. ஆனால் அபிமெலேக்குக்கு அது தெரியாது. என்ன நடந்தது என்றால், ஆண்டவர் சொன்னார், அபிமெலேக், நீ அவளை தொற்றாத, தொடுவதற்கு நீ இடம் கொடுத்துறாத. அந்த மனுஷனுடைய மனைவியாக அவங்க இருக்கிறபடியினால் அந்த அவளுடைய புருஷனோடு கூட அவள் போகும்படி நீ அனுப்பி விட்டுடு. காரணம், அந்த ஆபிரகாம் அவர் ஒரு தீர்க்கதரிசிப்பா. உனக்காக அந்த ஆபிரகாம் ஜெபம் செய்யணும், ஜெபிப்பார் அப்படின்னு தேவன் சொன்னார். உடனே அவர் எழுந்து பார்க்கிறார். இந்த சொப்பனத்தில் தேவன் இந்த அபிமெலேக்கோடு பேசும் பொழுது நடுக்கம் வந்து அதிகாலையில் எழுந்து தன்னுடைய ஊழியக்கார் எல்லாத்தையும் கூப்பிட்டு, கடவுள் என் கூட இப்படி சொன்னாருப்பா, நமக்கு இப்படி மறைச்சிட்டாங்கப்பா 2 பேரும், நல்ல வேளை கடவுள் தடுத்தாருப்பான்னு சொல்லி, ஏன் ஆபிரகாம் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லைன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் பொய் சொல்லிட்டோம். இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை. என் மனைவிக்காக என்னை கொன்று நீங்கள் எடுத்துப்பீங்க, இந்த மக்கள் எடுத்துப்பாங்க அப்படின்றதுக்காக நான் பொய் சொன்னேன்னு சொல்லும் பொழுது பாருங்க, இந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது, இந்த சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கனுடைய வீட்டாரையும்
அபிமெலேக்கினுடைய வீட்டில் அரண்மனையிலே வேலை செய்கிற வேலைக்காரிகளுக்கும் அடுத்து கடவுள் கொடுக்க போகிற சீயோனின் ஆசீர்வாதமாகிய சந்ததியின் ஆசீர்வாதம் தடை பண்ணப்பட்டது கர்த்தரால். நான் திரும்பவும் சொல்றேன், சாராள் நிமித்தம் இந்த அபிமெலேக்குக்கு அவன் மனைவிக்கு இனி வரப்போகிற நாட்களில் குழந்தை வராதபடிக்கு கர்த்தர் அடைத்தார், அந்த சாராள் நிமித்தம். இன்னொன்று, அந்த அபிமெலேக்கினுடைய அரண்மனையிலே இருக்கிற அந்த வேலைக்காரிகளுக்கும் குழந்தை வரக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அடைத்து வைத்திருந்தாராம். அன்பானவர்களே, ஏனென்றால் சீயோனின் ஆசீர்வாதம் அடுத்து அவருக்கும் அவர் சந்ததிக்கும் அரண்மனைக்குள்ளவுக்கும் வர இருந்தது. இவருக்கே தெரியாமல் இவர் செய்த காரியம் வாழ்க்கையில் தடையை உண்டாக்கியது. இப்போ ஆபிரகாம் அவரை ஆசீர்வதித்து ஜெபம் பண்றாரு. நல்லா கவனிங்க, இந்த ஜெபம் முடிந்த உடனேயே கர்த்தர் அந்த அபிமெலேக்கினுடைய மனைவிக்கு வரப்போகிற நாட்களில் கொடுக்க போகிற அந்த குழந்தையை பெறுவதற்குரிய அனுகிரகத்தை உண்டாக்கினார். அந்த அபிமெலேக்கினுடைய மனைவியோடு இருந்த அந்த அரண்மனையில் இருந்த வேலைக்காரிகளுக்கும் வரப்போகிற நாட்களில் சியோனின் ஆசீர்வாதம், சந்ததியின் ஆசீர்வாதத்தை வருவதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, அந்த தடையை அந்த ஜெபத்தின் நிமித்தம் தேவன் நீக்கி போட்டார். அப்போ சியோனிலிருந்து அபிமெலேக்கும் வீட்டாரையும் ஆசீர்வதிக்க ஒரு ஆசீர்வாதம் வர இருந்ததை சத்துரு கரைப்படுத்தும்படியாய் இந்த காரியம் கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தர் அந்த பாவத்தை அவர் செய்யாதபடி முன்னமே தடுத்து சரியான தேவ மனுஷனை ஜெபம் வைத்து, இனி வரப்போகிற நாட்கள் அந்த சியோனின் ஆசீர்வாதத்தை என் மகன் என் மகள் பெறணும்னு சொல்லி கர்த்தர் அனுகிரகத்தை உண்டாக்கினார். அந்த நாட்களிலே அவங்களுடைய கர்ப்பங்கள், பெருக்கங்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இவரும் இவருடைய மக்களும் இழக்க போயிருந்தாங்க, இழக்கிற நிலைமையில் வந்திருந்தாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, என் மகன் உத்தம இருதயம் கொண்டவன் இந்த அபிமெலேக்கு, அவன் கை சுத்தமாக இருக்கு, அவனுக்கு சியோனின் ஆசீர்வாதத்தை நான் தரணும்னு சொல்லி கர்த்தர் நினைத்தார். பாவம் செய்ய தடுத்தார். ஜெபத்தை கேட்டு அவருக்கு கொடுக்க வேண்டியதை அத்தனையும் தடையை நீக்கி கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். நான் சொல்கிறேன், ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய அனுகிரகம் அபிமெலேக்குக்கு தேவைப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருக்கு பயந்து காணப்படுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஆயத்தப்படலை, தேவனுக்கு பயந்து நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறாது. அன்னைக்கு ஆபிரகாம் வேண்டிக் கொண்டதை போல இந்த ஆராதனையில் முடிவிலே அந்த சியோனின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவதற்காய் நான் முழு உள்ளத்தோடு நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய அனுகிரகம் இன்னைக்கு உங்கள் எல்லைக்குள் வரப்போகுது. கர்த்தருடைய அனுகிரக ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. சாத்தான் எங்கெல்லாம் உங்களை கரைப்படுத்தி கர்த்தர் தடையை போட்டு வச்சிருந்தாரோ இன்னைக்கு அந்த கரையை நீக்கி, அவர் அந்த தடையை நீக்கி இந்த ஜெபத்தினால் அனுகிரகம் வரும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அபிமெலேக்குக்கு தெரியாததை தேவன் சொன்னார். இன்னைக்கு உங்களை கர்த்தர் அவைகளுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். நான் சொல்கிறேங்க, ஹல்லேலூயா. சத்துரு சுயம் மாம்சத்தை தூண்டிவிட்டு பாவத்தில் விழ வைக்கிற காரியத்திற்கு இடம் கொடுக்காமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு பாவக்கரை இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்வாய் என்றால் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்குள் வரும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். கரமுயர்த்தி சொல்லுங்க, உத்தம இருதயத்தையும் சுத்தமான கைகளையும் எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க. அதுதான் சியோனின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய அவசியம். எனக்கு அன்பானவர்களே,
யோசேப்பை எகிப்தில் ஒரு பிரதமராக கர்த்தர் உட்கார வச்சது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்காக அவர் எவ்வளவு உண்மையாக இருந்தார், உத்தமமாக இருந்தார், சுத்தமாக இருந்தார். பாவ கரையினால் தன் சரீரம் கரைபடியாதபடிக்கு காத்து கொண்டார். பாவத்தை விட்டு விலகி ஓடினார். அதனால தான் தேவன் யோசேப்பை சீயோனின் ஆசீர்வாதத்தினால் கொடுத்து நிறைத்தார். ஒரு மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு கர்த்தர் அதிகாரியாக மாற்றி அந்த முத்திரை மோதிரத்தை ஆமான் கையிலிருந்து பிடுங்கி கர்த்தர் இந்த மொர்தெகாய்க்கு தந்தார். அன்பானவர்கள், அதற்கு பின்பதாக இருக்கிற காரணம் என்னவென்றால் உத்தம இருதயம், சுத்தமான கை, பாவத்தில் கரைபடாத ஒரு நல்ல எண்ணம், இவைகள் படி அவர் வாழ்ந்தார். பாவத்தை விட்டு விலகினார். அதனால தான் மொர்தெகாயை தேடி சீயோனின் ஆசீர்வாதம் வந்தது. அதனால தான் யோசேப்பை தேடி சீயோனின் ஆசீர்வாதம் வந்தது. நான் சொல்றேங்க, கர்த்தர் சீயோனின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நீ ஆயத்தமாவும், சுத்தமாவும், இருதயத்தை சுத்தப்படுத்திக்கோ, எண்ணங்களை சுத்தப்படுத்திக்கோ, கரைபடாமல் வாழ ஒப்பு கொடுக்க. நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு வயசு 99 ஆச்சு. 99 வயசுல கர்த்தர் என்ன தெரியுமா வந்து சொன்னாரு? தரிசனமாகி ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ஆபிரகாம் உனக்கு 99 வயசு ஆயிடுச்சுப்பா, நான் இப்போ சொல்றேன்ப்பா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்பா. அவர் சொன்னார், எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்போ தெரியுமா சொன்னார்? 99 வயசு ஆபிரகாமுக்கு நடக்குது. ஆபிரகாமுக்கு தெரியாது 99 வயசினுடைய அந்த முதல் குறுகின நாட்களில் ஒரு சீயோனின் ஆசீர்வாதம் இவருக்கு வந்து கரெக்டாக 100வது வயது அடுத்த வருஷத்துக்குள் அவருக்குள் கையில் குழந்தை இருக்கும் என்கிற ஆசீர்வாதத்தை இவர் பெறுவார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அந்த வாக்குக்கு ஆபிரகாம் அருகில் வந்து விட்டதனால் இந்த உத்தமம் பட்டாது, இன்னும் உண்மையா இரு என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து 99 வயதிலே கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு இன்னும் உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெறுவதற்கு ஆபிரகாம் கிட்ட வந்துட்டார்னு கர்த்தருக்கு தெரிஞ்சுது. ஏன்னா தெரியுமா, இவ்வளவு நாள் 25 வருஷம் 24 வருஷம் பிரயாசப்பட்டதை 25வது வருஷம் இவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனால் சத்துரு ஒரு பிளானை போட்டான். 99 வயது வந்துருச்சு, இன்னும் உண்மையும் உத்தமமாக விசுவாசித்து தேவனுக்காக இருக்கிறார், இதை கெடுக்கணுமேன்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் போட்டதை தேவன் அறிந்து அவர் என்ன செய்தார் என்றால், நீ ஜாக்கிரதையாக இரு ஆபிரகாம், உத்தமமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆபிரகாமுக்கு தெரியாது என் வாக்கு தத்தம் கொஞ்ச நாள்லையே நிறைவேறப் போகுதுன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் அப்போ ஒரு வேளை நான் ஏற்கனவே உண்மையாக தானே இருக்கேன், நான் ஏற்கனவே கடவுளுக்கு உண்மையாக தானே இருக்கேன், ஏன் கடவுள் என்னைய பார்த்து இதை சொல்கிறாரு? ஒருவேளை ஆபிரகாம் இதை நினைத்திருக்கலாம். ஆனால் சில நாள் பாருங்க, சில மாதம் கூட, சில மாதங்கள் கூட இந்த வார்த்தை அப்படி எடுத்துக்கொள்ளலை. கர்த்தர் என்ன செய்தார்னா, அந்த சில நாட்களிலேயே சாராளுடைய கர்ப்பம் திறக்க ஆரம்பித்தது. ஒரு சைடு வழிபாடு நின்றிருந்தாலும், வழிபாடு இருந்தால் என்ன பண்ணணுமோ அதை மகிமை இறங்கி பண்ண ஆரம்பித்தது. எப்போ தெரியுமா? நீ கிட்ட வந்துட்டு ஆபிரகாம் வாக்கு தத்தத்துக்கு, உண்மை போதாது, உத்தமம் போதாது, நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு தேவன் சொன்னார். சில நாளைக்குள்ளேயே சாராளின் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படாத ஒரு கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. சரியாய் தேவன் சொன்னபொழுது சில நாட்களில் அவங்க கர்ப்பவதி ஆறாங்க. அந்த வித்தின் நெக்ஸ்ட் இயர் 100வது வயசு அவருக்கு அழகாக வரும் பொழுது தன்னுடைய கைகளிலே தேவன் கொடுத்த மகிமையான ஈசாக்கை பார்த்தார். இதற்கு காரணம் 1000 காரியங்களை நாம் சொல்லலாம், நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன். இதற்கு காரணம் என்னன்னா, சாத்தான் ஒரு திட்டம் போட்டான், உத்தமத்தை ஆபிரகாமுக்கு கெடுக்கணும்னு. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கிட்ட இருக்கும்போது போய் அழகாய் சொன்னார்,
எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் சொல்கிறேங்க, வாக்கு தத்தம், தேவன் கொடுத்த தரிசனம், சொப்பனம், வார்த்தை உங்களுக்கு நிறைவேறணும்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். அதுக்கு உத்தமமான ஒரு வாழ்க்கையை சபை வாழ வேண்டும் என்பது தேவ ஆவியானவர் விரும்புகிறார். அந்த வார்த்தை வந்த பிறகு பாருங்க, தேவன் உண்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பார். நான் சொல்கிறேங்க, சொன்னதை செய்ய அவர் வல்லவர். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொன்னதை விட அதிகமான காரியங்களையும் அதை காட்டிலும் சிறப்பாய் செய்கிறவர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உத்தமனா இருன்னு கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமோடு சொன்னார். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், இன்னும் உன்னுடைய நீதி அதிகமாக வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவர் உன்னை தேடி வரப்போகிற அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை பெறுவதற்கு நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த முறை இழக்காமல் பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரம் உயர்த்தி சொல்லுங்க, இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது, நான் இழக்காமல் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. நான் இன்னும் நெருங்குவேன் கர்த்தரை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னும் பாவத்தை வெறுக்க போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னும் உத்தமையாக வாழ போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு பரிசுத்த ஓட்டத்தை வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சீயோனின் ஆசீர்வாதம் அப்பொழுது உங்களை தேடி வரும். அபிமெலேக்கை பார்த்து சொன்னார், நீ உத்தம இருதயத்தோடு இருக்கிற, உன் கை சுத்தமா இருக்குதுன்னு அபிமெலேக்கை பார்த்து தேவன் சொன்னார். அவருடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய் அபிமெலேக்குக்கு வந்தது. இந்த காரியங்கள் ஆபிரகாமுடைய வாக்கு கிட்ட நிறைவேற ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு கரையில்லாமல் உத்தம இருதயத்தோடு காத்து கொண்டார். சடிதியாய் அருகிலான சில நாட்களிலே தேவன் கொடுத்த வாக்கு நிறைவேறியது. நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, உத்தம இருதயம் எனக்கு தேவை. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க அன்பாளர்களே, நீங்கள் வேதாகமத்தை மூடி வைத்துக் கொள்ளுங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. ஒரு குருவியை பாருங்க, ஒரு காகங்களை பாருங்க, அந்த பட்சிகளை பாருங்க. அது விதைக்கிறதும் கிடையாது, அது அறுக்கிறதும் கிடையாது, அறுவடையும் கிடையாது, அது களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். களஞ்சியங்கள்ல அது சேர்த்து வைக்காதாம். ஹல்லேலூயா. ஆனாலும் வசனம் சொல்லுது, பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். அப்போ விதைக்கவும் இல்லை, அறுவடையும் செய்யலை, எந்த காரியத்தையும் அது சேர்த்து வைக்கல. ஆனா அதுக்கு என்ன தேவையோ அதை கடவுள் தருவாராம். ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, அவைகளை பார்க்கலும் நீங்களும் நானும் பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்த கூட்டம், அவைகளை பார்க்கலும் விசேஷித்த கூட்டம். சில பேருக்கு எண்ணம், என்னால் வாங்குற இந்த சம்பளத்தை எடுத்து வைக்க முடியலையே, என்னால் மிச்சப்படுத்த முடியலையே, என்னால் மீதம் வைக்க முடியலையே, கரெக்டாக வருது, கரெக்டாக போதே, இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக சாத்தான் நினைக்க வைப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, சேர்த்து வைக்க முடியலையா, பரவாயில்ல, கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்தந்த நாளில் நடத்தப்படுவதற்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். சேர்க்க முடியலை, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு நான் எங்கே போய் நிற்பேன்? நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, என் தேவன் அவைகளை பார்த்து கொள்ளுவார். சோர்ந்து போய் அதில் நீங்கள் இருக்காதீங்க. என்னால் சேர்க்க முடியலையே, நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் அதுக்கு கிருபை தருவார்.
மற்றவளுக்கு அந்த பாதை திறந்திருக்குன்னா உனக்கு அந்த பாதை திறக்கப்படலைன்னா மாதம் மாதம் நடத்தப்படுகிற பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அவங்களுக்கு செய்த அதே கர்த்தர் ஒரு நாள் உன்னையும் மீதம் எடுக்க செய்து 12 கூடையோடு சுமக்க வைக்க தேவன் வல்லமை உள்ள தேவன். ஒரு நாள் வரும், இப்படியே தலையெழுத்து போயிடாது. ஐயோ அவன் சேர்த்து வைக்கிறானே, அவன் மீதம் வைக்கிறானே, அவனுக்கு சம்பளத்திலிருந்து மீதம் போய் 10,000 ரூபாய் நிற்கிது, எல்லா செலவும் போய் எனக்கு ஒன்றுமே இல்லையே, கரெக்டாக போதே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா பட்சிகள் சேர்க்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் கிடையாது, விதைக்கிறதும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவளை போஷிப்பார். ஒரு நாள் வரும், நமக்கும் அந்த நிலை வரும். ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். அப்போது நம்மளை அழைத்தவர் நம்மளை நடத்துவாருங்க. நம்மளை வழி நடத்துகிறவர் நிச்சயமாக அதே ஆசீர்வாத நிலையை நம்ம கொண்டு வருவார். அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றின்னு சொல்லி கர்த்தருக்கு உத்தம இருதயத்தோடு காணப்படுங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு கவலைப்படாதுங்க. ஏன்னா அவைகள் உங்களுக்கு வேண்டியது என்று கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுகிற அந்த காரியத்தை தவிர வேற காரியம் நமக்கு எதுவும் இல்லை. நான் சொல்கிறேன், கர்த்தரை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பின்பு இவைகள்லாம் உனக்கு கூட தான் எக்ஸ்ட்ரா கொடுப்பாராம். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு. நான் சொல்கிறேங்க, யாக்கோபு திருடன் தான், ஏமாற்றினார் தான், ஹிஸ்டரி சொல்லுது, உண்மைதான், நடந்தது உண்மைதான். சகோதரனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் எடுத்துக்கொண்டார், உண்மை. தன் அப்பா கிட்ட போய் நான் தான் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது உண்மை, ஏமாற்றினார் தான். ஆனால் அதுக்கப்புறம் தேவன் அவரை சந்தித்தார் பெத்தேல் என்கிற இடத்திலே. அந்த ரட்சிப்பை அந்த பெத்தேல்ல அவர் பெற்ற பின் திரும்ப அவர் ஏமாற்றலை, திரும்ப அவர் பொய் சொல்லலை, திரும்ப யாருடைய சொத்தையும் அவர் அபகரிக்கலை. பாருங்க, தகுதி இல்லாமல் அவர் பெற்ற தன் தகப்பன் மூலம் பெற்ற ஆசீர்வாதத்தை தன் பின் வருகிற நாட்களில் பெத்தேலில் இருந்து அப்பா மூலமாய் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற எனக்கு தகுதி இல்லைனாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை அர்ப்பணித்தார். கர்த்தரை தேட, உத்தமமாக வாழ, உண்மையாக இருக்க. 2 பேர் நான் ஏற்கனவே ஏமாற்றிட்டானே, இனி ஏமாற்ற மாட்டேன் ஆண்டவர். ரட்சிப்புக்கு பின் அவர் எடுத்த அந்த முடிவு தான் தேவன் அவரை உயர்த்தியது, சியோனின் ஆசீர்வாதத்தினால் நிறைத்தது. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், ரட்சிப்புக்கு முன்னாடி என் வாழ்க்கையை விட இந்த ரட்சிப்புக்கு பின் நான் கர்த்தருக்காக உண்மையாய் நடந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார், பார்க்கிறார், அவருக்கு தெரியும். உன் இருதயம், நீ செய்கிற எண்ணம், உன்னுடைய சுய புத்தி, உன்னுடைய மாம்ச இச்சை, எண்ணம், காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆனால் யாக்கோபுக்கு ஒத்துக்கொண்டார், நான் திருடன், நான் ஏமாற்றி தான் ஆசீர்வாதத்தை பெற்றேன். ஏமாற்றி பெற்றா கடவுள் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அப்போ என்ன பண்ணியிருக்கிறார் தேவன்? இவர் ஏமாற்றி பெற்றேன் என்பதை ஒப்புக்கொண்டு யாக்கோபு அதுக்கப்புறம் நான் ஏமாற்ற மாட்டேன் என்கிற அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை அவர் உறுதிப்படுத்தி கொண்டார். அதனால தான் தேவன் அவரை சியோனின் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். எனக்கு அன்பானவர்கள், இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புனா தேவனுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்னாடி இருந்த சுபாவம் என்ன, இப்போ உன் சுபாவம் என்ன பாருங்க. யாருக்கு அந்த தராசு ரட்சிப்புக்கு பின் மகிமையாக இருக்கோ அவங்க ஒருத்தருக்குத்தான் தேவன் இந்த ஆசீர்வாதங்களை பேசுகிறார், மற்றவங்களுக்கு கிடையாது. நீங்கள் பார்ப்பீங்க, அப்படியே ஹாய் பாய் ஆமேன்னு பெற்றுக்கொள்வீங்க, அது நிறைவேறாது உங்கள் வாழ்க்கையில். ரட்சிப்பு வீணாக்குகிற ஒருவனுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ளே வராது. நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பரிசு என்னென்னா, காலையில் எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குகிறோம், அந்த 24 மணி நேரமும் மரணத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவன் என்பதை நாம் அறிய வேண்டும்.
அதனால் அவர் கொடுத்த ரட்சிப்பை நான் வீணாக்கக்கூடாது. என் இருதயம் உத்தமமாக இருக்கணும், என் கைகள் சுத்தமாக இருக்கணும், என்கிட்ட உண்மை இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவை எடுத்தால்தான் கர்த்தருடைய வாக்கு வந்துருச்சு. அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய நீங்கள் தான் அதற்கு சாவியை போட்டு டோரை திறந்து கொடுக்கணும். கர்த்தர் உள்ளே பிரவேசித்து உன்னை நிரப்ப ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா! எத்தனை பேரோடு தேவன் பேசுகிறார் பாருங்க. கோலோடு இந்த யாக்கோபு கடந்து வந்தாலும் வசனம் முடிவிலே அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை விருத்தி அடைய வைத்தாராம். திரளான ஆடு, திரளான ஒட்டகம், திரளான கழுதை, திரளான வேலைக்காரன் வேலைக்காரிகளை கர்த்தர் தந்து கோலோடு வந்தவருக்கு இவ்வளவு கொடுத்தாராம். நான் சொல்கிறேன், அந்த ரட்சிப்புக்கு அவர் உண்மையாக இருந்தார். அவருக்கு தேவன் கொடுத்த ஒரு சொப்பனம், நீ எங்கே போனாலும் நான் அவன் கூட இருப்பான். இவன் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு போயிருந்த கர்த்தர் கூட வந்திருக்க மாட்டார். ஏற்கனவே நீ தகுதி இல்லாதவன், திருட, ஆனால் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே, ஒரு பரிசுத்த ஓட்டம், உத்தமமான ஒரு ஓட்டம், சியோனின் ஆசீர்வாதம் இவர் வாழ்க்கையில் கடந்து வந்தது. நான் சொல்கிறேங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த 2 மணி நேர செய்தி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வருகிறதற்கு அடையாளமே தவிர வந்ததா என்று பார்ப்பதற்கு உன்னுடைய மாற்றம்தான், உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தின் மாற்றம்தான், நீ கர்த்தரை தேடுகிறதில் வருகிற மாற்றம்தான் இந்த வார்த்தை உள்ளே போய் வேலை செய்யுமா, இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி வெளியே நின்று உன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற சாத்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி உன்னை தடை பண்ணுகிறானா என்பதை தயவு செய்து அறிந்து கொள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. நான் கர்த்தரை உத்தமமாக தேடுவேன், உண்மையாக தேடுவேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். 24 மணி நேரத்தில் எவ்வளவோ மணி நேரம் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை இல்லை இல்லை, வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்குமா, ஆனால் கர்த்தரை தேடுகிறான் பாருங்க, அவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான். நான் சொல்கிறேங்க, நீதியை தேடுங்க, நீதிமானா வாழுங்க, நீதியின்படி வாழ்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை முதல்ல ஒப்பு கொடுங்க. நான் சொல்கிறேன், இஷ்டப்படி வாழ்ந்தது போதும், நம்ம இருதயத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஓட்டம் வந்தது போதும். கர்த்தர் பேதுருவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? சிலுவையில் இருந்து இயேசு மறுரூபமாகி பேதுருவுக்கு பேச முடியாமல் அசிங்கமாக அவமானமாக உட்காந்துருக்கிறார். 3 தடவை மறுதளிச்சிட்டுன்னு இவரை முகத்தை எப்படி பார்க்கறதுன்னு அவமானத்தில் உட்காந்துருக்கிறாரு. இயேசு பேதுருவை பார்த்து கேட்குறார், பேதுரு, உன் வாலிப நாட்களில் இஷ்டப்படி கண்டமணிக்கு நீ வாழ்ந்துட்ட, இனி வருகிற நாட்களில் என் திட்டத்தை மட்டும் செய்ப்பா என்று சொன்னார். நான் சொல்கிறேன், நமக்கு இஷ்டப்படி வாழ்ந்துட்டோம், நம்ம இருதயம் சொன்ன பாவத்தையெல்லாம் நாம் செய்துட்டோம். அதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது, மன நிறைவை கொடுக்காது. நான் சொல்கிறேன், கர்த்தரை நீதியின்படி அவரை தேடுங்க, உத்தம இருதயமாக வாழ ஒப்பு கொடுங்க. ஒரு நாள், அந்த நாளிலே தேவனை பற்றி எத்தனை நிமிடங்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் ஒரு தராசிலை பார்ப்பார். தேவனை பற்றி சபைக்கு வருகிற அந்த 2 மணி நேரம் நினைவு கூறுகிறது அல்ல, ஒரு நாள் 24 மணி நேரத்தில் இயேசுவை நீங்கள் எத்தனை மணி நேரம் நினைக்கிறீங்க, அதெல்லாம் தேவன் பார்ப்பார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், நீதியை தேடுங்க. கர்த்தரை தேடினா அந்த சியோனின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் அபிமெலேக்குக்குள் வந்தது, ஆபிரகாம் ஐயாவுக்கு வந்தது. அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் கடந்து வரும். இல்லைன்னா அவை வராது. தாமதித்து கொண்டே இருக்க சத்துரு அது அப்படியே பெண்டிங்லேயே வச்சுருவான் அந்த ஆசீர்வாதத்தை. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. எலியா ஐயாவுடைய நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் பனி பெய்யலை, மழை பெய்யலை. ஆனால் அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, அந்த இடத்தை தேடி சியோனிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு தெரியுமா? காகங்கள் அவருக்கு இறைச்சி கொண்டு வந்தது,
காகங்கள் அவருக்கு அப்பத்தை கொண்டு வந்தது, காலையில் ஈவினிங்கு கொண்டு வருது. சீயோனின் ஆசீர்வாதத்தை தேடி எலியா அன்னைக்கு ஐயா போல அந்த மனுஷனை தேடி அந்த ஆசீர்வாதம் வந்தது. நான் சொல்கிறேங்க, கர்த்தர் செய்வார் அதைத்தான். அந்த சாரிபாத் ஊரில் வாழ்ந்த விதவையை பாருங்க, அவள் கர்த்தரை உண்மையாக தேடினான். அவள் வீடு ஏற்கனவே பஞ்சம், அவள் கையில் ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே செத்தா நலமாக இருக்குன்னு சாவை விரும்பின ஒரு ஸ்திரீ. ஆனால் அதன் மத்தியிலையும் கர்த்தரை தேடி உண்மையை இழக்கலை, உத்தமத்தை இழக்கலை, உண்மையாக வாழ்ந்தாங்க. அவள் வீட்டை தேடி ஒரு மகிமை வந்துச்சு, அவள் வீட்டை தேடி கர்த்தருடைய அனுகிரகம் வந்துச்சு, அவங்க வீட்டை தேடி சீயோனின் ஆசீர்வாதம் வந்தது. என்ன தெரியுமா? தேசத்தில் மழை அடுத்து கட்டளையிடுற அந்த நாள் வரைக்கும், அடுத்த தேசத்தில் மழை வர வரைக்கும், தானியங்கள் அவங்க வீட்டில் வந்து சேருவதற்கு வரைக்கும் கர்த்தர் அவங்க கிட்ட இருந்த மாவையும் எண்ணெயும் குறையாமல் காத்து கொள்ள ஒரு மகிமை, தகுதியில்லாத ஒரு வீட்டை அந்த மகிமை நிரப்பியது. அதனாலே அந்த ஸ்திரீயும் அந்த மகனும் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போது எத்தனையோ பேர் பாவம் செய்தாங்க, ஆனால் எலியா உத்தமமாக இருந்தார். அவர் ஊழியக்காரப்பா, அவர் இருப்பார்ப்பா, விசுவாசம் எப்படி பார்க்க முடியும்? இந்த சாரிபாத் ஊரில் வாழ்ந்த விதவை உத்தமமாக இருந்தாங்க, கர்த்தரை தேடினாங்க, சுத்த இருதயமாக இருந்தாங்க. சீயோனின் ஆசீர்வாதம் கடந்து வந்தது. கர்த்தர் கொடுத்த வேலை அதில் ரொம்ப உண்மை தேவை என்பானவர்களே. கர்த்தர் கொடுத்த கணவன் ரொம்ப உண்மை தேவை. கர்த்தர் கொடுத்த மனைவி ரொம்ப உண்மை தேவை. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், ஊழியம் எதுவாக இருந்தாலும் உத்தம இருதயம், சுத்த கைகள், பாவத்தினால் கரைபடாத நீ காத்துக்கொள்றியா? நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உன் தலையெழுத்தை மட்டும் மாற்ற மாட்டார், அந்த சீயோனின் ஆசீர்வாதம் அப்படியே உன்னை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம டைம் இல்லாதபடினால் நம்ம அப்படியே முடிக்கிறோம். இந்த யாக்கோபு ஐயா அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், உத்தமமாக இருந்தால் தான் பிரச்சனையே வரும். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி வேணால் மனசு போன வழியெல்லாம் நடந்து பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவன் போவான், செய்வான், நிம்மதியாக இருப்பான், பண்ணுவான். ஆனால் நம்ம ஒரு முடிவு எடுப்போம், இனிமேல் கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், அப்போ தான் பிரச்சனையே வரும். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த டைமில் தான் நம்ம மனசை தளர விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள், அந்த பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் எனக்கு சொன்னார் இது. அந்த பிரச்சனை நாம் அவரை தேடும் பொழுது வருகிற பிரச்சனைன்னு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருக்கு அன்பானவர்களே. நாம் அவரை தேடுறதுனால வருகிற பாடுகள்னு தனியாக ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்குது. நாம் அவரை சார்ந்து இருக்கிறதுனால் வர அவமானம், அதுக்கு ஒரு தனி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தேவன் சொல்லி அவரை தேடி உண்மையாக இருந்து வருகிற பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளுவாராம். மற்ற பிரச்சனைகளுக்கு அல்ல, கர்த்தரை தேடுகிறதுனால் வருகிற இழப்பு, வருகிற அவமானம், வருகிற கண்ணீர், வருகிற பேச்சு, இது எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளுவாராம். பாருங்க, நோவா ஐயாவுடைய பேழை சுற்றிலும் அந்த ஜலத்தை கொண்டு வந்தது கர்த்தர் தான். ஆனால் அந்த ஜலத்தின் நடுவிலேயே பேழையை இவர் தானே முன்னாடியே கட்ட சொல்லி வைத்தார். அப்போது அந்த பிரச்சனை அது மூழ்காதபடி, அது சேதம் இல்லாதபடி கர்த்தரே அந்த பேழையை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார். அப்போ தேவனை நாம் நம்பும் பொழுது, தேடும் பொழுது வர பிரச்சனையை அவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுவாராம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. தன்னுடைய மாமனார் அந்த லாபானுக்கு பிறந்த அந்த மகன், அந்த குமாரன், அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், கவனிங்க. என் தகப்பனுக்கு உண்டான எல்லாத்தையும் இந்த யாக்கோபு எடுத்துக்கிட்டான். ஒரு வார்த்தையை விட்டான், தன் மாமனாருடைய மகன். இந்த வார்த்தையை யாக்கோபு கேட்டார்னு வேதம் சொல்லுகிறது. நான் சொல்கிறேன், இந்த லாபானுடைய குமாரன் சொன்னான், என் தகப்பனுக்கு உண்டான எல்லாத்தையும் இந்த யாக்கோபு எடுத்துக்கிட்டான்னு சொன்னதை கர்த்தர் கேட்டார். இப்போ அடுத்து லாபானினுடைய முகம் வேறுபட்டு
ஒரு கடினமாய் ஒரு எரிச்சலாய் இருந்ததை யாக்கோபு மட்டும் பார்க்கல, கர்த்தரும் அவைகளை பார்த்தார். அப்போ தன் மகனுக்கு விரோதமாக ஒரு பகை எழும்புது, ஒரு பிரச்சனை எழும்புது. என்னை தேடுறதுனால, நான் அவரை பிளஸ் பண்ணுறதுனால வர்றதுனால ஒரு பிரச்சனை என் பையனுக்கு வருதேன்னுட்டு கர்த்தர் அந்த பிரச்சனையை அப்படியே பொறுப்பெடுத்து கொண்டார். அவர் என்ன சொன்னார்னா, யாக்கோபு எதையும் பார்க்காத, அவங்க பேசுகிறத கேட்காத, அவங்க முகத்தை பார்க்காத, நான் உன் கூட இருக்கேன். நீ என்ன பண்ணு, நான் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் இங்கே வந்தது நிறைவேறிச்சு, உன்னுடைய இனத்தார்கிட்ட நீ போ என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபையாவோடு பேசினார். யாக்கோபையா பாருங்க, கர்த்தரே சொல்லிட்டார், நான் எப்படி இனி தாமதிக்கிறதுன்னு சொல்லி அவர் எழுந்து ஒட்டகங்கள் மேலாக தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் வரிசையாய் வைத்து கிளம்பிட்டார். இவர் கிளம்பும்போது தன் மாமனார் லாபான் வீட்டில் இல்லை. அப்போது இந்த லாபானுக்கு 3 நாள் கழித்து செய்தி போகிறது. இந்த செய்தியை லாபான் கேட்கும் பொழுது இந்த யாக்கோபையும் எப்படியாவது பிடித்து விடணும்னு சொல்லி 7 நாள் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறார். அதுதான் கீலேயோத் என்கிற மலை. 7 நாள் பிரயாணம் பண்ணி கண்டுபிடிக்கிறார். அன்றைக்கி நைட்டு அவர் நினச்சாரு, காலையில் யாக்கோபுக்கு விரோதமாக எழும்பி நான் கெடுதல் செய்வேன். நல்லா கவனிங்க, நான் யாக்கோபுக்கு பொல்லாப்ப செய்ய போகிறேன்னு சொல்லி நைட்டு படுத்தார். இப்போ நைட்டு படுக்கும் பொழுது கர்த்தர் அந்த ராத்திரியிலேயே லாபானோடு கூட சொப்பனத்தில் பேசுகிறாரு, நீ யாக்கோபோடு கூட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு அவனை எச்சரிக்கையாக இருந்தார். ஹல்லேலூயா. காலையில் விடியட்டும், பொல்லாப்பு செய்ய போகிறான், கெடுதல் செய்ய போகிறான்னு படுத்தான். கர்த்தர் அந்த லாபானுடைய சொப்பனத்தில் போய் சொன்னார், என் மகன்கிட்ட நன்மையை பேசு, தீமையை பேசாத, ஜாக்கிரதையாக இருன்னு கர்த்தர் பொறுப்பெடுத்தார். இது ஏன் தெரியுமா கர்த்தர் பொறுப்பெடுத்தார்? கர்த்தர் பிளஸ் பண்ணதனால் வந்த ஆசீர்வாதத்தை பார்த்து இவங்கள் பொறாமையும் போட்டியும் எரிச்சலுமாய் இப்படி திருடிக்கிட்டானேன்னு ஒரு பேச்சு வரும் பொழுது, என்னை தேடின யாக்கோபுக்காக நான் நிற்காம வேற யார் நிற்பேன்னு சொல்லி தேவன் பொறுப்பெடுத்து இறங்கினார். காலையில் விடிந்தது, பொல்லாப்பு செய்கிறதுக்காக வரும் பொழுதே அவருடைய வாய், அவருடைய எண்ணம் திரும்ப பழைய சுபாவம் வரும்போதே அவருக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. நேற்றைக்கு இரவு அவர் சொல்கிறாரு, உன் தேவன் என் கனவுல வந்து பேசினார்ப்பா, உன்கிட்ட நன்மையை தவிர தீமை எதுவும் பேசாதபடி எச்சரிக்கையார் உன் தேவன் சொன்னார். எனவே நான் என்னுடைய பிள்ளைகளை முத்தமிட்டு, என் குமாரர்களை, என் பேரங்களை, பேத்திகளை, என்னுடைய மகள்களை நான் முத்தமிட்டு வாழ்த்தி அனுப்புகிறேன்னு சொல்லி விருந்து பண்ணி சாப்பிட்டு அந்த ராத்திரியே அந்த யாக்கோபு அந்த கூடாரத்திலே இவர் தங்கும்படி வைத்து அதுக்கப்புறமாக இந்த யாக்கோபை முத்தமிட்டு அவர் அனுப்பினார். நான் வியந்து பார்த்த ஒரு காரியம், அபிமெலேக்கையும் அவர் வீட்டாரையும் கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாமையும் அவர் வீட்டாரையும் கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதித்தார். கர்த்தர் யாக்கோபையும் அவருடைய வீட்டாரையும் சீயோனிலிருந்து ஆசீர்வதித்தார். அன்றைக்கு ஒரு தவறு ஆபிரகாமுக்கு விரோதமாய் அபிமெலேக்கு செய்யும்போது கர்த்தர் எச்சரித்தார். இன்றைக்கு யாக்கோபுக்கு விரோதமாக லாபான் எழும்பும்போது கர்த்தர் எச்சரித்தார். பாருங்க, நம்முடைய தேவன் அவரை தேடுறவனால அவர் பிரச்சனையையே பொறுப்பெடுத்து கொள்ளுகிற தேவன், அந்த பிரச்சனையை முடிவுக்கும் கொண்டு வருகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை சபை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் சியோனிலிருந்து வரப்போகுது.